கொடைக்கானல் மலைப்பகுதியை வனச்சரணாலயமாக மாற்றக்கூடாது என்று வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகம் முன் ஆதிவாசிகள் தர்ணா போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு மலைத்தொடரில் அரிய வனவிலங்குகள் இருப்பதால் வனப்பகுதிகளை வனவிலங்கு சரணாலயமாக மாற்றுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனால் கொடைக்கானல் மலைப்பகுதியில் வசிக்கும் 20 ஆதிவாசி கிராமங்கள் பாதிக்கப்படும் என்று சர்ச்சை எழுந்தது. ஆதிவாசி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பாக 500க்கும் மேற்பட்ட ஆதிவாசிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதிவாசி மக்கள் காடுகளையும் வனங்களையும் பாதுகாக்கணுங்கிற ஒரே குறிக்கோள் தான். அதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். அதே சமயத்தில் வனவிலங்குகளை முன்னுரிமை கொடுக்கறதுனால ஆதிவாசி மக்களுடைய வாழ்வாதாரங்கள் ஒரு முடக்கப்படும். ஆதிவாசி மக்கள் வசிக்கிற பகுதிகளில் நீங்க சரணாலயம் ஆக்கக்கூடாது. பதிலாக இப்ப புதுமையா வந்திருக்க 2006 வன உரிமைகள் அங்கீகரித்தல் சட்டம் அதை நடைமுறைப்படுத்தி அந்த ஆதிவாசி மக்களுக்கு அந்த சட்டத்தில் என்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கோ அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ அந்த உரிமைகளை கொடுக்கணுங்கிறதா. வனச்சரணாலய திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் மலை கிராம மக்கள் தெரிவித்தனர்.